ஹாய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் மாதிரி நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்பெசிஃபிக்கா இது பத்தி அதை பத்திலாம் கிடையாது. பொதுவா ஈர்ப்புவிதியில இருக்கவங்க என்னென்ன மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க, நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம இன்னும் என்ன கத்துக்கணும், ஏன் நமக்கு இவ்வளோ டவுட்ஸ் வருது, இப்படிங்கிற மாதிரி யாராவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், டவுட்ஸ் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் யோசிச்சு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜென்ரலான ஒரு வீடியோ தான். எப்படின்னு பார்த்தா, இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்மள செலக்ட் பண்ணுது. இந்த பிரபஞ்சம் யாருக்கு தன்னை உணர்த்தணும் அப்படின்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வெளிப்படும். சரிங்களா? அதுல பாதி பேர் கடைசி வரைக்கும் டிராவல் ஆவாங்க, பாதி பேர் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நம்பாம விட்டுருவாங்க. இல்ல அவங்களோட டெய்லி சுச்சுவேஷன், அந்த டெய்லி ரொட்டீன்ல அந்த ஈர்ப்பு விதிக்கு தகுந்த மாதிரி, அந்த ஈர்ப்பு விதிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதப்படி நடந்துக்க முடியாம இவங்க இருக்கலாம். இப்படி இதுல நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கறத நீங்க பாருங்க. இப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படிதான் இருக்கும்பா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பொம்மைய குழந்தைகிட்ட கொடுத்து நீ விளையாடு அப்படின்னா, அந்த ஒரு ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு பொம்மை கையில நீ கிடைச்சிருச்சு அந்த குழந்தைக்குன்னா, அது எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டோட விளையாடுமோ அந்த மாதிரி நம்ம ஒரு சயின்ஸ் கேட்டு விளையாடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்ப்போம். அப்புறமா நிறைய இருக்கு, இது வேணும் எனக்கு, அது வேணும், இன்னைக்கு ஒரு நாள்ல எனக்கு இது வேணும், ஈவினிங்குள்ள நான் எனக்கு இது வாங்கணும், இது எனக்கு எப்படியாச்சும் கிடைக்கணும், இப்படி எல்லாம் நம்ம குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பண்ணும் பொழுது நம்மளோட செல்ஸ்ல புது புது மாற்றங்கள்லாம் வரும். என்னடா இவ இத்தனை வருஷம் இவ்வளவு ஹாப்பியா இருந்ததே இல்லையே, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாஸ்தி ஹாப்பியா இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் உணர்வுனால மட்டும்தான் நீங்க நினைக்கிற அந்த ஒரு சாதாரண சின்ன விஷயம் நமக்கு இமீடியட்டா அந்த ஆரம்பத்துல நடக்குது. சரிங்களா? ஏன்னா நீங்க அவ்வளவு பாசிட்டிவா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப கான்சியஸா இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க. ஹாப்பியா இருந்திருப்பீங்க, அது அன்கான்சியஸ் ஹாப்பினஸ். இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன், அதுக்கு ரீசன் இதுதான், இந்த ரீசனால நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த கான்சியஸோடயே சந்தோஷமா இருக்கிறது. இந்த ரீசன் எனக்கு இல்லைனாலும் நான் இதே சந்தோஷத்தோட தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த கான்சியஸ் எல்லாம் இல்லாம இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம அந்த பிஃபோர் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஆஃப்டர் லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற பிரிவினையே எங்க வருதுன்னா, கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் நமக்கு அதிகமா இல்லைங்கிறனாலதான். இப்ப நமக்கு அதை ட்ரிகர் பண்ணி விடணும். அந்த வேலையை தான் நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம ரொம்ப குழந்தைத்தனமா இருப்போம், ரொம்ப ஜாலியா இருக்கும், லைஃபே எப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி தான், ஆஹா ஓஹோன்னு இருக்கும். யாருக்கு? அதை நம்புறவங்களுக்கு. நம்பாதவங்களை பத்தி நம்ம பேச வேண்டாம். நம்புறவங்க ஃபர்ஸ்ட் இப்படி இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நம்பிக்கையெல்லாம் மனசுல சேர்த்து வச்சுட்டு அடுத்தது அவங்க ஒரு மீடியம் லெவலுக்கு வருவாங்க. ஓகே, இதை நம்ம அட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் கூட சிலது நடக்கும். சரிங்களா? ஈர்ப்பு விதிங்கிறது வெறுமனே ஈர்ப்பு விதி மட்டும் கிடையாது. அது கூட நான் அடிக்கடி சொல்றேன், நம்மளுடைய கர்மாக்கள், நம்மளுடைய எண்ணம் சார்ந்தது, அதுக்கப்புறம் நம்ம எமோஷன்ஸ் சார்ந்தது. என்னதான் ஈர்ப்பு விதிங்கிறது வேலை பார்த்தாலும் அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதாவது ஈர்ப்பு விதிக்குள்ள ஒரு மனிதர் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கிற மாதிரியே பிரபஞ்சத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த மனிதருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, இவங்க கேட்கறது சரியா தப்பா அப்படிங்கிறத எல்லாம் பொறுத்துக்கிட்டு அதை பொறுத்து நமக்கு அதான் சிலது ஏன் நடக்காம போகுது, ஏன் நடக்குதுங்கிற ரீசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் வரும். சரிங்களா? இப்ப ஆரம்பத்துக்கு இப்படி நம்ம டிராவல் ஆகும். இப்ப ஈர்ப்பு விதியில பிரபஞ்சம் நமக்கு எல்லாமே கொடுக்குது. ஏதோ ஒரு டைம்ல அது ஸ்டாப் பண்ணிடுது, உனக்கு இது கிடையாது அப்படின்னுட்டு. நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, நான் ரொம்ப பாசிட்டிவா இருந்தாலும் ஒன்னும் தலைக்கெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் அது நடக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம வெறுத்துருவோம், விரக்தி ஆயிரும். அப்ப இதெல்லாம் குட்டி குட்டி விஷயத்த மட்டும் தான் கொடுக்கும் போல. ஒரு 5 ரூபாய் சாக்லேட்டு, 2 ரூபா முட்டாயி, அப்புறம் வேற ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் இதனால கொடுக்க முடியும். மிஞ்சி போனா 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய் இவ்வளவுக்குள்ளதான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் போல. நம்ம கேட்கற ஒரு வேலை வேணும், ஒரு நல்ல ஒரு லவ் ரிலேஷன் வேணும், அப்புறம் ஒரு வீடு வாங்கணும், ஒரு காரு, பங்களா, இப்படி எல்லாம் நம்ம கேட்டா கொடுக்காது போல அப்படின்னுட்டு நம்ம அப்படியே அதுல இருந்து பேக் அடிச்சிருவோம். பேக் அடிச்சு என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட அகைன் அந்த ரொட்டீனுக்குள்ள போவோம். அப்புறம் திரும்ப வருவோம். நமக்கு எப்ப அந்த ரொட்டீன் லைஃப்ல எப்பெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, அதான் யூனிவர்ஸ் இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏதோ சண்டை போட்டு ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச நாள் பேசாம போயிட்டு திரும்ப எப்படிப்பா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் திரும்ப நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகும். அகைன் நம்ம பெரிய விஷயங்கள் ஆசைப்படுவோம், அது நடக்காது, திரும்ப போடா அப்படின்ட்டு நம்ம திரும்ப போயிடுவோம். இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. ஓகே, நான் இந்த கேட்டகரி, நான் தான் இப்படி இருக்கேன், அப்ப நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பேசினாலுமே அது மனம்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கிதான் வருது. சோ ஆரம்பத்துல இனிஷியல்ல ரொம்ப ஹாப்பியா இருப்போம்னு சொன்னேன். அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் தடப்பட்டிருக்கலாம்,
இன்னும் சில பேர் இருப்பாங்க ரொம்ப விடாப்படியா எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய மெத்தட்ல இருந்து ஈர்ப்பு விதியில என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அது கிடைச்சிருக்காது. ஸோ அப்ப என்ன ஆயிருவாங்கன்னா அவங்க வெக்ஸ் ஆயிருவாங்க. ஈர்ப்பு விதிங்கிறதே ஒண்ணு இல்லவே இல்ல. அது வந்து பொய்யு. இது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெறுத்து போயிருவாங்க. சரிங்களா? இப்ப இந்த வீடியோல நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, ஈர்ப்பு விதிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இவ்ளோ கோடி மக்கள் இருக்கோம். ஒருத்தரும் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க? இப்போ நம்ம சொன்னதிலேயே நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரி தான் நான் இருக்கேன். என்னோட திங்கிங் வந்து இப்படி இருக்கு. ஈர்ப்பு விதிய நான் வந்து இப்ப விட்டுட்டேன். நான் பண்றதில்ல. அப்படிங்கிற மாதிரி எதுல இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க வந்து உங்களையே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்க. இல்ல ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அது புரிஞ்சுது அப்படின்னா மட்டும் தான் ஈர்ப்பு அதாவது கேட் ஆன் த வால் சொல்லுவாங்க இல்லையா? விட்டுட்டு போயிட்டா கூட பரவால்ல. எனக்கு வந்து ஈர்ப்பு விதியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன்ட்டு. அப்படியும் போமாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப வருவாங்க. அப்புறம் அத பாதியில விட்டுட்டு திரும்ப போயிடுவாங்க. இப்படி இருக்கவங்களுக்கு தான் வந்து மேபி இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். கேட் ஆன் த வால் மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்க யோசிங்க. ஏன் நம்ம இவ்ளோ அவசரப்படுறோம்? நமக்கு என்னதான் பிரச்சனை? நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்ன்னு உங்கள நீங்களே கேளுங்க. யுனிவர்ஸுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சரிங்களா? அவ்ளோ விடாப்பிடி கேட்டுமே ஏன் இவங்க குடுக்கல? யுனிவர்ஸோட வேலை என்ன? எத கேட்டாலும் குடுக்க வேண்டியது தானே வாய மூடிட்டு. அது என்ன இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறது? அப்படின்னு நமக்கு தோணினாலும், இப்போ இதுல லாஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன் யுனிவர்ஸ் ஏன் குடுக்கணும்? ஏன் குடுக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு ஸ்டேஜா பார்த்துட்டோம். இப்ப அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, வேற லெவல். அவங்க தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு கரெக்ட்டா வாழ்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி லெவல்ல இருக்கவங்க. அதுக்கு நமக்கு என்ன குவாலிட்டீஸ் வேணும்? அவங்கள்ட்ட வந்து யூனிவர்ஸ் அந்த அளவுக்கு நெருக்கமாகவும், அவங்க யூனிவர்ஸ் கூட அவ்ளோ நெருக்கமாகவும் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கவங்களுக்கு எது கேட்டாலும் கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அதுக்கு ஒரே ஒரு குணம் தான் தேவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே குடுக்கக்கூடிய, எல்லாத்தையுமே சாதாரணமாவே நமக்கு குடுக்க முடியிற இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ, அவங்க தான் பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ன்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்துட்டு நல்லாவே தெரியும் நமக்கு. இவங்கள்ட்ட கேட்டா எல்லாமே கிடைக்கும்னு தெரிஞ்சும் கூட, நான் வந்து எனக்கு வேண்டாம். நீயே எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க கிட்ட பொறுப்ப மொத்தமா ஒப்படைச்சுட்டு வந்துடுறாங்க இல்லையா? இவங்க இவங்களோட லைஃப் நிம்மதியா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி பார்க்க முடியுதுன்னா, எனக்கு பின்னாடி பிரபஞ்சம் இருக்கு. எனக்கு தேவையானத அவங்க சரியான நேரத்துல பண்ணி குடுப்பாங்கன்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஏன் அந்த அளவுக்கு ஈர்ப்பு விதியில வந்துட்டு வேண்டவே வேண்டான்னு ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சம் தடுக்குது நமக்கு. என்ன ஆசைப்பட்டு கேட்டாலுமே அது ரொம்ப ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல முக்கியமான நேரத்துல நமக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும். அந்த விஷயம் மட்டும் நடந்திருந்தா இன்னைக்கு என் லைஃபே வேற மாரி இருந்திருக்கும்னு நினைக்கிறது கூட நடக்காம போனதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் வந்து மாறிடுறாங்க. ஆனா ஏன் அது மாறுறாங்கன்னா, உங்களுக்கு எப்படி யூனிவர்ஸ் கூட்ட ஐ மீன் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள நீங்க வரணும்னா இதெல்லாம் தான்ப்பா ரூல்ஸ்ன்னு சொல்றோமோ, அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் சில ரூல்ஸ்கள் இருக்கு. நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுபடிதான் அவங்களும் இயங்குவாங்க. இப்போ நீங்க வந்து சும்மா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்க ரொம்ப நம்புறீங்க அவங்கள. நீங்க ரொம்ப நம்பி எல்லாத்தையுமே பக்காவா பண்றீங்க. உங்களுக்கு ஆனா அது நீங்க கேட்கறத குடுத்தா, இன்னைக்கு வேணா ஒரு 2 நாள் நல்லா இருக்கும். ஆனா, இன் ஃபியூச்சர்ல அதனால உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்ப அது யூனிவர்ஸ்க்கு தான் தெரியும். அதனால உங்களை தடுக்கணும், அந்த கஷ்டம் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுனால மட்டும் தான் யூனிவர்ஸ் வந்து தடுக்குறாங்க. அது நமக்கு புரியாம தான் நெறைய பேர் வந்து இங்க விட்டுட்டு போயிடுறாங்க. நெறைய பேர் கேட்பாங்க, "என்ன நேரமா எந்திரிச்சு என்ன நடக்க போகுது?" பால்காரங்க, அப்புறம் பேப்பர் போடுறவங்க, மளிகை கடைக்காரங்கலாம் நேரமா 4 மணிக்கு டெய்லி எந்திரிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சும்மா ஆர்கியூ வேணா பண்ணலாமே தவிர, பிராக்டிகல் லைஃப்க்கு நீங்க அந்த மாரி எந்திரிக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க ஈர்ப்பு விதி பத்தி சொன்னா கூட அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா 7 மணி, 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க கூட ஈர்ப்பு விதியே இந்த பிரபஞ்சத்த ரொம்ப நம்புவாங்க. சோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாரி இருக்கும். இங்க வந்து யாரு எந்த டைமுக்கு எந்திரிக்கிறாங்கங்கிறது முக்கியம் கிடையாது. யாரு எத நம்புறாங்க அப்படிங்கிறதுல தான் இங்க வந்து நம்மளோட மொத்த சூட்சமுமே நம்மளோட வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. நீ எத நம்புறியோ அது மாதிரி நீ வாழு அப்படிங்கிறது தான். ஸோ வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஈர்ப்பு விதிக்குள்ள நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பாருங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ.